எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎம் ட்ரேடர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸு ப்ளஸ் விப்ரோ நம்ம கொடுத்தது என்னாச்சு, ப்ளஸ் ரிலையன்ஸ் அடிஷ்னலாக ரிலையன்ஸ் ஸ்டாக்கோட லெவல்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு, பட் ஃபால் தான் ஆச்சு. இப்போ வந்துட்டு ஒன் சைடாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது பார்க்க போனால் லைட்டாக டவுட் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு அப்படியே இருந்துச்சு. லைட்டாக கேப் டவுன் ஆகி மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இது நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஆஃப் அவாய்ட் மேலே போச்சு. நான் 5 மினிட்ஸில் நான் சொல்கிறேன். பட் ஓகே, இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய சின்ன 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 ரெசிஸ்டன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ்னா 25,174 ஒரு பெரிய ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட் வந்து 25,136. அதை விட்டால் 25,084 இதுதான் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இங்கே மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நம்மளே சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். இது வந்து நல்ல ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் மேலே போச்சு. ஸோ இந்த ஹை வந்து நமக்கு பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி ஒரு அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு புல்லிஷாக தான் இருக்கேன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே. ஸோ அது இல்லாமல் பேங்க் நிஃப்டி வந்து அந்த 200 மூவிங் ஆவரேஜ் லெவல் சைடில் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து 51,838 லெவலில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அது ரீச் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அடுத்தடுத்த ரெஸ்ட்டு வந்து 51,517, 51,588 அண்ட் 51,838. கீழே வந்து 51,437, 51,431, 51,372 அண்ட் 51,300. இதெல்லாம் வந்து மேஜர் சப்போர்ட்ஸு. 51,300 விட்டால் வந்து அடுத்து 51,157 தான் வந்து நமக்கு மேஜர் சப்போர்ட். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் லெவலில் தான் இருக்குது. நிஃப்டி ஆல்ரெடி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, பட் பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு இன்னும் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த வந்து விப்ரோட வந்து கொடுத்துருக்கு. விப்ரோ இந்த மாதிரி ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ விப்ரோ வந்துட்டு நம்ம உடனே எடுத்து மேலே போகணும், பட் எனிவே கொஞ்சம் கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ எகெயின் வந்து கண்டிப்பாக மேலே போகும். ஏதாச்சும் கால் ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வச்சுருங்க, கண்டிப்பாக மேலே போகும். ஏர்னிங்ஸ் வந்து 17th October தான். ஸோ ஏர்னிங்ஸ் என்ன பற்றி கவலை தேவையில்லை. அண்ட் தென் அனதர் ஒன் வந்து எல்லா ஐடி ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு அப்டேட் தான் இருக்குது. ஸோ டோன்ட் ஒரு கண்டிப்பாக மேலே தான் போகும். ரிலையன்ஸ் வந்துட்டு ரிலையன்ஸ் தான் எங்களுக்கு புதுசாக பார்க்க போகிறோம். ஓகே, ரிலையன்ஸ் இப்போ வந்துட்டு ஒரு 3,000 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 3,037, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3,157 அண்ட் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 3,202. 3,202 வந்து ஒரு பெரிய பிகெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். வேறு சப்போர்ட் வந்து 2,869, 2,825, 2,700. இதெல்லாமே சப்போர்ட்டு. மேஜர் சப்போர்ட் வந்து 2,738 இருக்கு. ஸோ இதை வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நான் சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சப்போர்ட்டில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இந்த லாஸஸ்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதர்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ணும்போது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ட்ரேட்ஸை பிளான் பண்ணி பண்ணுங்கள்.
இதுவுமே பார்த்தா லைட்டாக சின்னதாக ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது. பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நிஃப்டி மேலே வரும்போது தான் வந்து கம்ப்ளீட் ஆகும். லெட் அஸ் see. ஓகே, இதுவே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் எவ்ரிவன்.